எனக்கு அவ மனைவியா, தோழியா, தாயா இருந்த. என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாத்தினா. என்ன ஒரு மனுஷனா உருவாக்குற நேரத்துல அந்த விபத்துல நான் அவளை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போ என் வாழ்க்கையில காதல், கல்யாணம் எல்லாமே முடிச்சு போன கதை. இப்ப சொல்ல அண்ணம், இதுக்கப்புறமும் நான் உங்களை நேசிக்கிறேன். மனைவி இறந்த அடுத்த நிமிஷமே இன்னொரு பொம்பளை தேடிட்டு போற ஆம்பளைகளுக்கு மத்தியில நீங்க ஒரு தனிப்பிறவி. அதுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். I still love you. டேய் மாஸ்டர், மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்ல. மாச கணக்கில் உங்களை வச்சு சோறு போடுறனே, அந்த விசுவாசமாவது வேண்டாம். 1க்கு 10 பேர் இருக்கீங்க. எவனாவது ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மாலையெல்லாம் நேத்தே வாங்கியாச்சு மாஸ்டர். ஆனா பூவெல்லாம் கொட்டி போச்சா? இல்ல மாஸ்டர். வேற காலையில பேப்பர்ல விமான விபத்துல 250 பேர் பலின்னு போட்டிருந்தது. அதுல நீங்களும் பலியாயிட்டு இருப்பீங்களோன்னு உங்களுக்காக வாங்கின மாலைய உங்க படத்துக்கு போட்டோம். உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. இப்ப செலுத்திருங்கடா. எப்ப போவோம், எப்ப மாலை போடுவோம், எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா. நான் ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன். பலதை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க ஏன் மாஸ்டர் போறீங்க? அம்போன்னு அல்பாயுஸ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? அவன் என்னடா செய்யறான்? நிலா வரையறான். நிலா வரையறானா? ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய், உன் உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா? இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து கரப்பாம்பூச்சி வரையடா மூதேவி. டேய், இவன் எதடா தேடுறான்? இல்ல, நீங்க போனதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கீழே குனிஞ்சு தேடு, கிடைக்கும். வணக்கங்க. யார் நீங்க? மாடர்ன் ஆர்ட் சீரமண்டத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க அஜந்தா எல்லோரா இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக வர 15ஆம் தேதி ஒரு பாராட்டு விழா நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? நாங்க பண்ணிக்கங்க. 15ஆம் தேதி நான் வர முடியாது. சீனாவில் இருந்து மாடர்ன் ஆர்ட்ல பெரிய நிபுணர்கள் 2 பேர், சிங்மங் யங், யங்மங் சிங் என்ன பேட்டிக்கான வர்றாங்க. நோ டைம். சோ சாரி. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு பண்ணிருக்கோம். நிஜமாலுமா? ஆமாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம். அவங்க புரோகிராம டேல வச்சுக்குவோம். சரி. உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம். 10,000 ரூபாயை கையில வச்சுக்கங்க. ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க சொன்னீங்களா, இந்த சீனாக்காரங்க சிங்மங் யங், யங்மங் சிங் அவங்களே கூட்டு வந்துருங்க. அவங்க தலைமையிலே உங்களுக்கு பாராட்டு விழா நடத்திடலாம். ஆமா. யார் அவங்க? எனக்கு தெரியாது மாஸ்டர். எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. கட்டாயம் வர்ற 15ஆம் தேதி அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவங்க இல்ல. இல்ல, அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறீங்க. நாங்க பெரிய போஸ்டா போட்டுறோம். அவ்வளவுதான். வர்றோம். சொல்ல கேளுங்க. சிங்கமங்க எங்க யாரும் இல்லையா? இல்லையா? அது வம்புல மாட்டி விட்டு போறீங்க. யாரா அது சிங்கமங்க? யாரா அவன்? எனக்கு தெரியாது மாஸ்டர். மேல ஏறி நின்னு பாரு. குட் ஈவினிங் சார். ஹாய் லூசி, இன்னைக்கு உன் டான்ஸ் ரொம்ப பிரமாதம். இந்தா சைன் பண்ணு. சார், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சாட்டர்டே நைட். தேங்க்ஸ் சார். ஓகே. இண்டிசன் ஃபெலோ. நத்திங் இன்டீசன்ட் இன் திஸ். நீ தட்சணையை கொடுக்கல, நான் தட்டி பறிக்கிறேன். ஒப்பந்தத்தை மீறினது யார் தப்பு? பெரிய ஒப்பந்தம். நான் வெக்கத்தை விட்டு ஆடுறேன், பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறேன். எங்கிருந்தா வந்து கழுகு மாதிரி கொத்திட்டு போறியாச்சு. ஏய், இந்த கழுகு முதுகுல ஏறி வந்து தாண்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இறங்கி இருக்க. லூசி, பூவா தின்னும் போது எப்பாவது பழசெல்லாம் நினைச்சு பாரு. டாக்ஸி. என்னப்பா உங்களால ரொம்ப மரப்பா போறா? என்ன விஷயம்? லோ கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிடுச்சுல்ல, அந்த கொழுப்பு தான். அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள ஒரு உறவு? எல்லாம் அந்த டில்லி ஏற்படுத்தி கொடுத்த உறவு தான். தோல் கொஞ்சம் வெளுப்பா இருக்கேன்னு பர்மனண்டா வச்சுக்கிட்டேன். கழுதைய டான்சர் ஆக்கி சம்பாதிக்க வழி காமிச்சேன். இன்னைக்கு என்னடான்னா அவ எனக்கே விளையாட்டு காட்டுறா. நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன்.
பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. எஸ் சார். அடச்சே, இப்படி விரக்தி ஆட்டினா இப்படி ஏன் காம்ப்ளிமெண்டா 2 டோக்கன் தரேன், இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. 2 டோக்கன் கொண்டு வந்து கொடு. ஓ முதலாளி எங்க? அவர் இங்க இல்ல சார். போய் சொல்றதுக்கு சேர்த்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரார். நீ உன்னை கண்டுக்காத, நான் நழுவிடுறேன். என்ன விசாரிச்சா தெரியாதுன்னு சொல்லிடு. ஓகே. Nothing. High voltage பல்ப் உடைஞ்சிருக்கு. That's all. You all please carry on. Please. ஹரே ராம். உட்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் கிரண் விஷயம் என்னாச்சு? சார் நேற்று கிரண ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிச்சேன். அவன் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். சட்டம்லாம் வேற பேசுறான் சார். he has almost insulted me. I think அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் போல தெரியுது சார். பெரிய இடத்து பையன் நானும் கேள்விப்பட்டேன். அவன் விஷயத்துல கொஞ்சம் நிதானமா தான் நடந்துக்கணும். சட்டு நடவடிக்கை எடுத்துட முடியாது. நீ அவனை கண்காணிச்சுட்டே வா. தகுந்த ஆதாரங்களை சொல்ல நடவடிக்கை எடுப்போம். துளசி கொலை செய்யப்பட்ட அதே முறையில தான் இப்போ லூசி கொலை செய்யப்பட்டிருக்கா. ஐ சி. அப்போ அந்த துளசி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியே டெல்லி, அவன் எங்க? அவன் உள்ள இருக்கும் போதே இந்த கொலை நடந்திருக்கு சார். ஸோ துளசி கொலைக்கும் அந்த டெல்லிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். ரைட். நீ சந்தேகப்படுறது உண்மையா எடுத்துன்னா தவறான ஆளை உள்ள பிடிச்சு போட்டோம்னு சொல்லி நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்ல, பத்திரிகைக்காரங்க நம்ம நாரடிச்சிருவாங்க. அதனால நீ என்ன பண்ற, உடனடியாக டெல்லி ரிலீஸ் பண்ணிடு. எஸ் சார். அப்புறம் அவனை கண்காணிச்சுக்கிட்டே வரணும். ஓகே? ஓகே சார். இன்னைக்கு தேதி 15. இன்னைக்கு தான் பாராட்டு விழா. சீனாவில் இருந்து சிங்மங் யங்மங் சிங் இப்படி 2 பேர் வரதா சொல்லிட்டு வால் போஸ்ட் வேற அடிச்சு ஒட்டிட்டானுங்க. சீனாவில் அப்படி 2 பேர் இருக்கானுங்களா? கற்பனையா நானே 2 பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, சின்ன பாம்பு பெரிய தவளையை புடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம, ஐயோ சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானம் எல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்களின்னு தானே வருது. யாருப்பா அந்த சிங்மங் யங்? எங்க இருக்காங்க அந்த சிங்மங் யங்? யாரு? என்ன அப்படி கத்துறாரு? நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா? பல்ல புடுங்கினது கத்துல, பில்ல பார்த்துட்டு கத்துறான். ஏன் சார், உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா, பல்ல ராவணுமா, பல்ல கட்டணுமா? இப்ப என்ன பண்ணணும்? யோ, பல்ல புடுங்குற ஏரியா, பல்ல ராவற ஏரியா, பல்ல கட்டுற ஏரியா, இந்த ஏரியாவிலாம் இருந்துட்டு தான் நாங்க வர்றோம். சரி சார், என்னதான் வேணும் உங்களுக்கு? டாக்டரை பார்க்கணும். போங்க உள்ள. உள்ளதான் ஒரு போர்க்கிழமை நடக்குது, அவரை வர சொல்லி நான் பார்த்துட்டு போறேன். சரி சார். எஸ். ஹலோ, ஒண்ணு இல்ல, ஒரு சர்வதேச மீட்டிங் உலக சமாதானத்தை பத்தி.
அதுக்கு மேடை மேல 2 சீனாக்காரங்க உட்காரணும். என்னைக்கு? நாளைக்கு. வர முடியாது, கிளினிக் இருக்குதுப்பா. கிளினிக்ல எவ்வளவு வருமானம் வரும்? 50 வரும், 100 வரும், 500 வரும். தலைக்கு 1000 ரூபாய் தர்றேன். கள்ளு கடையை மூடிட்டு பல்லு கடையை மூடிட்டு என் பின்னால வாங்க. பயமா இருக்குப்பா. பயப்படாதேப்பா. உங்களை என்ன நான் பார்டர் சண்டைக்கு அனுப்புறேன். நீங்க பாட்டுக்கு மேடை மேல உட்கார்ந்துருங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்களை பத்தி நான் பேசுறேன். அட்வான்ஸ் கொடு. இப்பவே புடி அட்வான்ஸ். டேக்கிட்டு. என்னடா தாடி ஊதுனா பூதம் வரும் போல் இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல? இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க. இன்னும் 2 வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகுட சூட்ட வைக்கிறேன். என்னோட மாட நாட்டை மதிச்சு சீனாவில இருந்து சிங்மங் யங் மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன். உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியன் நான் தான். ஷேக்ஸ்பியர் எங்கடா ஓவியம் எழுதினாரு? டிராமால எழுதினாரு. மாஸ்டர், ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரைஞ்சாரு? பின்ன சட்டிபானையை செஞ்சாரு. எதையாவது பேசி உலக கொட்டாதீங்க. ஏய்யா ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரா? பின்ன சினிமாக்கு வசனம் எழுதினாரா? இருடா கேட்டு சொல்றேன். அவர் எழுதிய நாடகங்கள் அழியாத ஓவியங்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதனால அவர் ஒரு அழியாத ஓவியன், அதுக்கு அடுத்தபடியா நான் ஒரு அழியாத ஓவியன் அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்த சீனாக்காரங்க சொல்றாங்க. அப்ப அவங்களே பேச சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அவசரமா போகணும். போன என்ன 2 வாரத்தை பேச சொல்ல. அவங்களே பேச சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி கூச்சல் போட்டு தான் நாட்டையே கெடுத்திருக்கீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வாயை மூடிக்குவீங்க. முடியவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்கய்யா. அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால் பல்வேறு புரோகிராம் இருப்பதால் Talk to them. Tooth care is very important. நம்ம எல்லாம் ஐயோ பல்ல ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பல் நல்லா வச்சுக்கணும். ஆஹா, என்ன அருமையான விளக்கம். பல்லின் நரம்பு கண்ணுக்கும், கண்ணின் நரம்பு பார்வைக்கும், அந்த பார்வை மாட நாட்டுக்கும். ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் யங்மங் சிங், சிங்மங் யங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள். இதை விட மாட நாட்டை பத்தி வேற என்னங்க சொல்ல முடியும்? இத்தோட விழா முடிஞ்சது. கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போங்க. போங்க தலைவரே, பணத்தை கொடுங்க. கொடுங்க சீக்கிரம். சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. ஆள் கொடுங்க. எப்படியோ போங்கடா. ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, நான் தான் மனோன்மணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிசினஸ் எப்படி இருக்கு? என்ன டெல்லி போறீங்களா? சரி, நான் அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். உடம்பு நல்லா பாத்துக்கங்க. ரெஸ்ட்டுமா? யாருது? என் வீட்டுக்காரு. ஓஹோ. ஒரு நிமிஷம்ப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் 3 நாள்ல திரும்பி வந்துடுவேன். நைட்டு வீட்டுல வந்து படுத்துக்க. சரி. நீ எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போ. என்ன? கதவு திறந்து போட்டு அங்கெங்க போவாத. இந்த செலவுக்கு வச்சுக்க. போலாம்ப்பா. வரேன். சரிம்மா. பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்றதை, உடஞ்ச சாமான்களை ஒட்ட வைக்கிறதை, பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்றதை, உடஞ்ச சாமான்களை ஒட்ட வைக்கிறதை, பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்ற. யோ, பிளாஸ்டிக் ரிப்பேர், இங்க வாயா. வந்துட்டேமா, வந்துட்டேன். இந்தாயா.
நல்லாகுதுமே நல்லாகுது. இத்தோட 200 மில்லி ஏத்துனா சும்மா கும்முன்னு தூக்கும். தெம்பா இன்னொரு சிங்கிள். போயா, இதென்னயா கொஞ்ச நேரம் இருக்கியா? உனக்கு கோழி சூப்பே வச்சு கொடுக்குறேன். நமக்கு என்னமே இத்த விட்டா வேற என்ன வேலை? வச்சு கூட. யாருமே அம்மா வந்துட்டாங்களா? பயப்படாதியா, அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்களே. பால்காரன் தபால்காரன் எவனாவது இருப்பான். நான் போய் அமிச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு. என்னம்மா வந்துட்டீங்க? கொடையை விட்டுட்டீங்களா? ஹேண்ட்பேக் மறந்துட்டீங்களா? சனினே புலம்பாத, எதையும் விடல, ட்ரெயினை தான் விட்ட. பஸ்ல போறது தானம்மா, தொழில் முக்கியம் இல்ல. நான் இன்னைக்கு போல, நாளைக்கு தான் போறதா இருக்கேன். பெட்டை எடுத்து உள்ள வை. யாரது? சரசு. அம்மா. சனினே, இதான் நீ வீட்டை பாத்துக்கிற லட்சணமா? இதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தவிப்பு தவிச்சியா? திருட்டு நாயே, நீ அசிங்கம் பண்றதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சீ நாயே, என் மூஞ்சில முழிக்காதே, போடி வெளியே. கொஞ்சம் நில்லு. எதுக்கு? ராத்திரி நீ இங்க வரதுக்கு. அப்பால வந்து வாங்கிக்கிறேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். தேங்க்ஸ். ப்ளீஸ். ஆமா, என்ன திடீர்னு? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Is it? Many many happy returns of the day. Thank you. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனோம். எனக்கு பிரியமானவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டே ஒரே இடத்துல செஞ்சிடலான்னு இங்க வந்தேன். உனக்கு என்ன பிரசன்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன்ல. உனக்கு என்ன கொடுக்கிறது இப்போ? நான் கேட்கறத கொடுப்பீங்களா? என்னால கொடுக்க முடிஞ்சதை தான் நீ கேட்கணும். ஓகே, என்ன ஒரு படம் வரைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை. உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை ஓவியம் வரையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். few minutes, I'll get ready. ச்சே, என்னடா இது, நல்ல நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. நீ அப்படியே இரு, இதோ வந்துடுறேன். இதே நல்லா இருக்கே, கொஞ்சம் அப்படியே இரு. அதே போஸ் கூட நல்லா இருக்கு. அப்படி பியூட்டிஃபுல். அந்த கையை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்க. கையை கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கமா.
ஓகே, ரிலாக்ஸ். How was it? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுல இருந்து ஏதோ ஆயிருக்குன்னு தெரியுது. கையை காட்டு. காட்டுன. ஐயோ, கையெல்லாம் குப்பிளிச்சு போச்சே. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நான் என் கையை பார்த்திருந்தா இவ்வளவு அழகான ஓவியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? You are great. உன்னை குடிச்சிட்டு வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நானா வந்தேன். காதல் இஷ்டாந்துடுச்சுமே, தெய்வீக காதல். சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாதே, வந்து தொலை. தேங்க்யூ. சத்தம் போடாத ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? ஐயோ, உன்னை என்ன பண்றது? முதல்ல போய் குளி. போது தெளிற வரைக்கும் நல்லா குளி. என்னமே குளிக்க வேண்டாமா? சூட்டு சரசு வந்திருக்கா போல இருக்கு. சரசா இப்ப எப்படி வந்தா? விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, வேலைக்காக தான் வந்திருக்கோம். நீ பேசாம இரு, அவளை நான் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைமே, இல்லைன்னா பெரிய விவகாரமா போடும். சரி சரி, நீ பேசாம இரு. பைப்பு மூடு. மூடுறேன். கொலை கொலை நான் கொலை பண்ணலையா? கொலை பண்ணல. ஐயோ, நான் வந்து பாக்குறப்ப இந்த அம்மா துடிச்சிட்டு இருந்தாங்க. காப்பாத்துறதுக்கு தாயா கத்திய உருவன. என்ன காரியம் பண்ணிட்டமே? புடிகளே கிடிகளேன்னா என்ன சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக இப்படியா? சத்தியமா நான் கொலை பண்ணலையா? ஏமா உனக்கு எப்படி மேம்மா தைரியம் வந்துச்சு? ஐயோ, இன்னொரு தடவை என்ன கொலைகாரின்னு சொன்ன இந்த கத்தியாலே அவனை குத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏமா சத்தியமா நீ கொலை பண்ணலையா? அந்த முப்பாத்தமா சத்தியமா சொல்றேயா, நான் கொலை பண்ணல. என்ன யாருமே குத்திருப்பா? ஆமா, நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? நீ தானே இந்த அம்மாவை கொலை பண்ண. இப்ப பழைய தூக்கி என் மேல போடுறியா? நான் ஒண்ணு அந்த அம்மாவை கொலை பண்ண வரலமே. பின்ன ஏன் இங்க வந்த? நான் உன்னை பார்க்க வந்தமே. இல்ல, நீ போய் சொல்ற. நீ தான் கொலை பண்ண. என்னமே பிளேட்ட மாத்திர, நான் யாரையும் கொலை பண்ணல. என்னடா இது பெரிய வம்பா போச்சு. இத பாருமே, நாம இப்படியே பேசின்னு இருந்தா போலீஸ் வந்து 2 பேரையும் வாரிங்கன்னு போயினே இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணு வா. இத்த ஏமே கையில வச்சுன்னு இருக்க? முதல்ல விட்டு ஏறி. இத பார்த்தா கத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா சார், இது ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யற மேஸ்திரிலாம் உபயோகப்படுத்துவாங்களே, சாந்து கரண்டி, அது மாதிரி இருக்கு சார். அது கூட இவ்வளவு சின்னதா இருக்காதே சார். இந்த கத்தி மவுண்ட் ரோடு வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அங்க விசாரிச்சப்போ கத்தி வாங்கினவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ சி. இந்த கத்தியில இருந்து உன்னால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? கொலைகாரன் இந்த கருவி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலைகாரன் புத்திசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ்,
நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். 3 கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. கொலைகாரனுக்கு கொலை பண்றத தவிர வேற எந்த நோக்கமும் இருந்தா தெரியல. ஐ மீன் நகைகளை திருடுறது, கற்பழிப்பு முயற்சி இதெல்லாம் இருந்தா தெரியவே இல்லை. நீ சொல்ற மாதிரி 3 கொலைகளும் சனிக்கிழமை தான் நடந்திருக்கு. There are lot of connection between these 3 murders. So இந்த 3 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். Who is he? நம்ம முதல் சந்திப்பு எதிர்பாராதது. எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேர் சந்திப்பு இல்ல மேனகா, அது என்கேஜ்மெண்ட். இருந்தாலும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திப்பு இருக்க அது. ஆமா, பெரிய கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி சந்திச்சிட்ட பார்டர் சந்திப்பு. சமாதான கொடிய பறக்க விட போறோம். ஓவியர் இல்லையா, அதான் எதை பேசினாலும் பார்டர் கட்டியே பேசுறீங்க. மேனகா, என்கிட்ட பேசும்போது மட்டும் பார்டர் எல்லைன்னு பேசாத. நான் எல்லை கடந்து வந்தவன். முதல்ல பாக்கும்போது தாடி வைக்கல, இப்ப ஏன் தாடி வச்சிருக்கீங்க? இது வச்சது இல்லம்மா, முளைச்சது. நான் சில பேரை பார்க்க கூடாது, அன்பு தொல்லை, பார்த்தா மடக்கி புடிச்சுக்குவாங்க. அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல, இங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க? ரேட்டு தகராறு தான். இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன். 3 ரூபாய்னா என்கிட்ட இருந்தது 1.5 ரூபா தான். இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. யாரு? நானா? என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாஷா தான் இருக்கு. மேனகா, உன்னை நம்பி காதலிக்கலாமா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப செத்துட்டாரா? சச்சே, இருக்காருங்க. கொம்பு இல்லாத டெல்லி எருமை கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்காருங்க. உன் அண்ணனால நம்ம காதலுக்கு எந்த இடையூறும் வராதே. வரும்னா சொல்லு, அந்த கேண்டீன்ல 2 டீ வாங்கி சாப்பிட்டு இப்பவே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம். அண்ணன் என்னங்க, நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாதா? ஒரு காரால பிரிச்சுட்டான். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத. அனார்கலி சலீம், அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கதிதான். என்னங்க, என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா? ஓவியம் எல்லாம் முட்டிக்கால வரைய முடியாதுமா. விளையாடாதீங்க. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்கேன். உயிருக்குயிரான உன்னை நான் வரைய மாட்டேனா? என்னோட கலைக்கூடத்துக்கு வா, உன்னை எத்தனை டைப்பா வரையறேன் பார். வரட்டுமா? வர்றேன். பாய் பாய். பாத்துங்க. பாய் பாய். ஹாய், ஹலோ, சந்திரு ஸ்பீக்கிங். என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? வாழ்த்துக்களா? எதுக்கு வாழ்த்துக்கள்? நேஷனல் அவார்டா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்க. என்ன சார், என்ன முட்டாளாக பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி கூட இல்லை. ஐயோ, எனக்கு தலைகால் புரியல தான் சார். நான் எந்த காம்படிஷனுக்கும் பெயிண்டிங் அனுப்பல. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? என்னது, பேப்பர்ல வந்திருக்கா? Congratulations. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. இதெல்லாம் உன்னால் தானே. எனக்காக நீ உன் கைகளையே எரிச்சுக்கிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த பரிசு, பாராட்டு எல்லாம் உனக்கு தான் சேரணும்.
கோவிலில் முதல் நாள் பூஜை. தாகங்கள் வரும் மோகங்கள் இனி தத்தளிக்கும். தந்த சுகம் கண்ட மனம் சந்தம் படித்திடும் சொந்தம் இனித்திடும். மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. கட்டிலறை நாள் தோறும் கவிதைகள் பாடும். விட்டுவிடக் கூடாமல் விடிகாலை கூடும். எண்ணங்கள் பல வண்ணங்கள் ஏழு சித்திரங்கள். மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே. மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும் தங்குக தங்குக என்றென்றும். மங்களம் மங்களம் மங்களம். ஹலோ, என்ன ஆழ்ந்த யோஜனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உட்காருங்க. உட்காராம எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. குழஞ்ச சாதம் தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். இன்னைக்கு என்ன சாம்பார்னு சொல்லுங்க? வெண்டைக்காய் சாம்பார். அவர் பேரு சந்துரு. சிக்கன பாருங்க, மாடர்ன் ஆர்ட் மாதிரி இல்ல? அவர் ஒரு பெரிய ஓவியர். அவர் உங்களுக்கு தெரியும். வெரி வெரி ஸ்பெஷல் கோங்குரா சட்னி சாப்பிட்டா கண்ணுல தண்ணி வரும். அவரு என்ன நேசிக்கிறாரு. மறந்துட்டேனே, தயிர் பச்சடி. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். விக்கல் வந்தா பக்கத்துல தண்ணி இருக்கு, கோவம் வந்தா கரண்டியும் கைகிட்டே இருக்கு. இன்னைக்கு சாதம் குழஞ்சுதான் போயிருக்கு. நான் உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிரமாதம். அவன் பேர் வினோத். சிக்கன் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வெட்டு வெட்டத்தான் போறேன். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கான். கோக்கரா சட்னி காரமே இல்லையே. அவனும் ஒன்னு விரும்புறானா. தயிர் பச்சடி எனக்கும் பிடிக்கும். அதனால நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. விக்கல் வந்தா தண்ணி பக்கத்திலே இருக்கு, கோவம் வந்தா கரண்டி கைகிட்டே இருக்கு. ஓ டாடி ப்ளீஸ். நான் பெத்த பொண்ணாச்சே, நான் கொடுத்த வாக்கு நீ காப்பாத்துவேன்னா அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நீ என்னடான்னா பிள்ளைங்களே பெத்துக்கிட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவ போல் இருக்கு. சரி, எதுக்கு வம்பு? நான் கொடுத்த வாக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு யாரை இஷ்டமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க. Thank you டாடி. டாடி உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல? இன்னொரு சிக்கன் வைக்கிறேன். அப்புறம் தயிர் பச்சடி. கோங்கரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் போதும் போதும் போதும். இதையே உன் கல்யாண சாப்பாடு நினைச்சுக்கிறேன். ஆளை விட்டா போதும். சோ கொலகாரனோட உருவம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க, ரைட்? எஸ். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இந்த முகம் தான் எப்படி இருக்கும்னு இன்னும் கரெக்டா தீர்மானிக்க முடியல. ஐ see. இந்த கேசட்ல 3வது கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எதுக்கும் இதையும் ஒரு தடவை கேட்டு பாத்துருங்க. இப்போ இந்த படத்தை பாக்குற நிலையில
குற்றவாளி யாருன்னு உங்களால யூகிக்க முடியுதா? நான் ஒரு பெரிய எடுத்து பையனை சந்தேகப்படுறேன். இதுல அவனோட சாயல் இருக்கு. நீங்க படத்தை முழுசா வரைஞ்சிட்டீங்கன்னா அது அவன்தானாங்கிறத உறுதிப்படுத்திக்குவேன். மனோன்மணி கொலை வழக்கு, கத்தியில் வேலைக்காரியின் கைரேகை. ஏற்கனவே போலீசார் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் கொலை நடந்த அன்று மனோன்மணி வீட்டிலிருந்து வீட்டு வேலைக்காரி சரசுவும் இன்னொரு ஆசாமியும் சந்தேகத்திற்கிடமான நிலைமையில் வெளியேறியதாக தகவல் தெரிய வந்துள்ளதால் கத்தியில் படிந்திருக்கும் கைரேகை சரசுவினுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசார் நம்புகிறார்கள். அண்ணாத்தா, ஐயோ காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிறான். பேப்பர்ல எவ்வளவு பெரிய விஷயம் வந்துக்குது. என்ன வெறுங்கைய வீசிட்டு வர? முடிஞ்ச வரைக்கும் வீசி பாத்துக்கலாம் தான். நீயும் வீசி பாத்துக்க. போலீஸ்காரன் கையில காப்பு கட்டினானா வீச முடியாது. பேமான் என்ன சொல்ற? பேமானி என்ன சொல்றது? கத்தியில இருக்கிற கைராக அன்னி தானு போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டுக்கிறானுங்க. எனக்கு பயமா இருக்குதுயா. என்னடா இது பெரிய ரோதனை ஆகுது. உசுருக்கு பயந்து ஓடுறப்ப கூடவே எமனையிட்ட அந்த மாதிரி இருக்குது. அடச்சே. அதெல்லாம் இருக்கட்டும், நாம தான் இங்க தலைமறைவா இருக்குமே, போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க நினைக்கிறீங்க? என்னத தலைமறைவா? திம்மா தூண்டு ஊர மயிரை கூட மறைக்க முடியாத இதுல தலைமறைவான் போட்டாங்க இவன. அப்படின்னா நம்ம கதி இல்லன்னா ஒரு தானத்தா. கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. சீக்கிரம் பிரிச்சு கொட்டியா. திருட்டு மொழி முழிச்சுட்டு நிக்கிறேன். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது? உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் சார். சரி சரி கோவிந்தோ. ஐயோ கை வைக்கிறான். கமநாட்டி ஏன் கத்துற? உண்டில தானே கை வச்சான். உண்மையிலேயா வச்சான்? வெறும் உடம்போட ரோட்ல உருண்ட கஷ்டம் எனக்குல தெரியும். நானும் தான் உருண்டேன். நீ பனின் போட்டுக்கிறியா? உண்டியல் குலுக்கி திருப்பதிக்கு வரதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டி இருந்தேன். என்னால குலுக்கத்தான் முடியல. குலுக்குனதையாவது எடுத்துக்கலாம்ல. பிச்சை எடுத்தாராம் பெருமாளே, அத்தை புடுங்கினாராம் அனுமாரு. கம்முனுடா. யோ உன்னை அனுமாருன்னு சொல்றாயா? ஏய் இல்லைங்க, அண்ணி சொல்லுதுங்க. பாப்பாவா பரவாயில்லை சொல்லட்டும். என் பொண்டாட்டி என்ன குரங்கிட்டே சொல்லுவா. ஐயோ நீ மட்டும் வெளியே வாமா. எங்கடா இட்டு போறாங்க? வேலூருக்கா இருக்கும். வேற எங்காச்சும் சிஸ்து போட போறாங்கடா. பாப்பா வெளிய வாமா. சும்மா வா. யோ கைரேகை அடையாளம் தான் சார் வாங்குறேன். இத்தையெல்லாம் பாக்கணும்னு என் தலையெழுத்துறா. என்னையா சொல்றா? சார் சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல சார். அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உருவுனேன். மத்தபடி எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியா? அந்த ஆள் அங்கே எடுத்து வைங்க, நான் உடனடியே வரேன். கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான், உடனே புறப்படுங்க. வாங்க சார். யார் அந்த ஆளு? அதோ. இதுக்கு முன்னாடி இந்த ஆள் இங்க வந்திருக்காரா? சரியா தெரியல. வேணா சேல்ஸ்மேனை கேட்டு சொல்லட்டுமா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். யூ பி ஹியர். எஸ் சார். அந்த கத்தி எடுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் வினோத். இதுல சார் கத்தியா? உங்களுக்கு அப்படி தெரியுதா? எஸ். அப்போ கத்தி தான். உங்களுக்கு சார் இந்த கத்தி? எனக்கு இந்த மாதிரி கலைப்பொருள்களை கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி. ஓஹோ, எத்தனை நாளா சார் இந்த ஹாபி? ரொம்ப நாளா. இதெல்லாம் சேகரிச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா வீட்டுல வச்சுக்குவேன். இந்தாப்பா சீக்கிரம் பேக் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும். சும்மா வாங்கி வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? இல்ல, சொரிஞ்சிக்கிறது கூட வாங்குவேன். குட் ஜோக். நோ, ஐ அம் சீரியஸ். ஐ அம் ஆல்சோ சீரியஸ். சார், நீங்க என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? ஒரு கொலை கேஸ்ல உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? சத்தம் போடாம நீங்களா என் கூட வரீங்களா, இல்ல உங்க கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போட்டோமா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? எஸ். நிஜமாவா சொல்ற? வேற என்ன பொய்யா சொல்றேன்? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? உனக்கு உங்க அப்பா மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன சந்துரு நீங்களும் இப்படி பேசுறீங்க? போலீஸ்காரங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. யாரு என்னன்னு யோசிக்காமல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க.
ஒரு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக யார வேணாலும் பிடிச்சு உள்ள தள்ள முடியுமா? ஓகே ஓகே, இந்த காஃபி சாப்பிடு. டோன்ட் வரி, உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுத்துடலாம். இப்ப அவரை எங்க வச்சிருக்காங்க? அதத்தானே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. கமிஷனரும் ஊர்ல இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் வினோத் இருப்பாரு, அவர்கிட்ட போய். அவர்தான் எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணது. இஸ் இட்? அந்த ஆள் மாதிரி 4 பேர் இருந்தா போறோம், டிபார்ட்மெண்டே நாரி போயிடும். இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் மூக்கு உடைக்க போறேன். நான் பண்ற கலாட்டால அந்த ஆள் காக்கி சட்டை கழட்டி போட்டு ஊரை பார்க்க விட போறான். இத பாரு, நம்ம இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். கவனமா நடந்துக்க. உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் எனக்கு கேளு, செய்ய தயாரா இருக்கேன். ஓகே? Thank you, sir. Now have a coffee. மாஸ்டர், மாஸ்டர், ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேர் தான் அப்படி, ஆள் ஒரே ஆள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கும் தயாராம். ஆள் எப்படி? மூக்கும் முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதோ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓய், இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? கடைசியா இங்கே இதுதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா, நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா, நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க. கத்தி கத்தி பேய், உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல. என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார். அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகல நீ என்ன செய்ற? இந்த கத்தியால தான குத்துற. டேய் கூட்டு பையா, இது கத்திலடா. மேஸ்திரி தொழில மறக்கூடாதுங்கற சாந்துக்கரண்டி. அப்படியே மச்சான். என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தான காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? நேரா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே. நம்ம ஏரியால ஒரு பய வருவானா இல்ல வந்தா? அந்த பக்கம் பாத்தியா? அந்த பக்கம் என்னாச்சு? இல்ல சார், இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல. வாங்க எப்படி போலாம்? டேய் டேய் டேய், கடமா இருக்க. ஆள் கிடைச்சானா? இல்ல சார், தப்பிச்சிட்டான். சார், கத்தி இருக்கு சார். கத்தியா? கொண்டு வாங்க. அது என்ன பேப்பர்? அதுல சுத்தி இருந்த பேப்பர் சார். இந்த கடிதாசுல உள்ள விலாசங்கள்ல கொலை நடக்குது. மிஸ்ஸஸ் கே துளசி 62 இந்திரா காந்தி ரோடு, விருகம்பாக்கம், மெட்ராஸ் 93. லூசி ஜேஹெச் 29 சாந்தோம் ஹை ரோடு, சாந்தோம், மெட்ராஸ் 4. திருமதி மனோன்மணி M22 வீனஸ் அபார்ட்மெண்ட்ஸ், நந்தனம். மிஸ் பூர்ணிமா 28 பிஷப் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. மிஸ்டர் டி வினோ
மிஸ்டர் டி வினோத் 1379 28 கிராஸ் ஸ்ட்ரீட் 7th செக்டர் கேகே நகர் மெட்ராஸ் 78. ஸோ உன்னுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. எஸ் சார். இதுல மொத்தம் 5 பேர் விலாசம் இருக்கு. அதுல 3 பேர் செத்து போயிட்டா, இன்னும் 2 பேர் தான் பாக்கி. எஸ் சார். உன் பேர் 5ஆவதா இருக்கு. சார் உட்கார் ப்ளீஸ். இடம் உனக்கும் அந்த கொலைகாரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சார் நோ நோ நோ, உன் பேர் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்ததே? அதான் சார் எனக்கு புரியல. ஸோ கொலைகாரன் உன்னையும் தாக்க போறான். ஆமா சார். பயப்படுறியா? இல்ல சார், கவலைப்படுறேன். என்ன கொலை பண்ண வரதுக்கு முன்ன டெஃபினட்டா நான் அவனை பிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பலியாடக்கூடாதுன்னு தான். இந்த லிஸ்ட்ல 4வது இருக்க மிஸ் பூர்ணிமா. அவ யாருன்னு விசாரிச்சியா? அவங்க வேற யாரும் இல்ல சார், நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். யூ மீன் தட் பிரில்லியன்ட் கேர்ள் அண்ணம்? எஸ் சார். டேம் இட் ஐ சே, யாரோ கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சுமா சும்மா இருக்க? அதை எப்படி அவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றது தான் தெரியல சார். வாட் யூ மீன்? அவங்க அப்பாவை சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்கோம்னு அண்ணன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோவமா இருக்காங்க. அதனால நான் இப்ப போய் கொலைகாரன் உங்களை தான் குறி வச்சிருக்கான்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சார். நான்சென்ஸ். அவன் நம்பனா நமக்கு என்ன, நம்பாட்டி போனா நமக்கு என்ன? அவ உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. உடனே புறப்படு. எஸ் சார். ஜஸ்ட் a minute. சனிக்கிழமை அவ வீட்டுல தான் கொலை நடக்க போறதுங்கிறது மட்டும் சொன்னா போறோம். அவளை தான் குறி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். இது என்ன புது கதை? நோ நோ, சீரியஸா தான் சொல்றேன். எங்களுக்கு உங்க வீட்டுல கொலை நடக்க போகுதுன்னு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த 2-3 நாளைக்கு நீங்க எங்க கண்காணிப்புல தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் பந்தோபஸ்து போட போறோம். புரியுது. எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க. இப்போ என்ன வீட்டோட கைதி ஆக்கிடலான்னு திட்டமா? என்ன காரணமா இருந்தாலும் சரி, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். வர சனிக்கிழமை என் பிறந்த நாள். அன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி இருக்கு. கலகலப்பா இருக்க வேண்டிய வீட்டை காவல் நிலையமா மாத்திடாதீங்க. நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிக்காட்டாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு சின்ன சந்தேகம், உங்க அப்பாவை ஜெயில வச்சுக்கிட்டு நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாட போறீங்களா? அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்க முடியாத செக்ஷன்ல போட்டிருக்கோம். நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். இந்த செஷன்ஸ் கோர்ட்ல முடியலனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீங்க அதுக்காக அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன். நானே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்றேன். ஆன் ஒன் கண்டிஷன். நாங்க சொல்ற ஆட்ல நீங்க உங்க விழாவுக்கு அழைக்கணும். ஐ மீன் பர்த்டே பார்ட்டி. நீங்க சொல்ற ஆட்களை மட்டுமா? நாங்க சொல்ற ஆட்களையும் சொன்னேன். ரைட். எங்க அப்பாக்கா இந்த பேரத்துக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்யூ. பட் ஒரு ரகசிய ஒப்பந்தம், நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் தெரியக்கூடாது. அக்ரீட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நீ எத்தனை தடவை பிறந்த? போன தடவை சொன்னது பச்சை பொய். உங்ககிட்ட ஓவியம் வரைஞ்சு வாங்கணுங்கிறதுக்காக தான். இஸ் இட்? இந்த தியாகத்துக்கெல்லாம் நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னு தெரியல. பெருசா ஒண்ணு வேண்டாம், என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா போதும். இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டி இதுல எல்லாம் பொதுவா நான் கலந்துக்கிறது இல்ல. நான் வரலன்னா நீ தப்பா நினைச்சுக்குவியா? தப்பா எடுத்துக்க மாட்டேன், ஆனா மனசுக்குள்ளே கண்ணா பின்னான்னு திட்டுவேன். மிஸ்டர் சந்துரு, நீங்க கட்டாயமா என் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். அங்க உங்களுக்கு என் வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ஓகே, வரேன். இந்த தடவை பொய் இல்லையே? ஸ்கூல் சர்டிபிகேட் காட்டட்டுமா? என்னைக்குன்னு சொன்ன? வர சனிக்கிழமை 6 மணிக்கு. ஓகே, தேங்க்யூ. யூ ஆல் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? யார் மேலேயா சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனே ஆளை அப்புறப்படுத்துங்க. செய்யறத ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்யுங்க. ஓகே, டிஸ்பர்ஸ் யுவர் செல்ஃப். எக்ஸ்கியூஸ் மீ சார். கொலைகாரனை பத்தி இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச அடையாளங்களை வச்சு அவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு ஒரு ஓவியம் வர ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிரபல ஓவியர் சந்துரு தான் அந்த ஓவியத்தை வரைகிறார். ஐ சி. அது நமக்கு கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி சார். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஷூர். போயிட்டு சீக்கிரம் வா. எஸ் கோபிநாத் ஹியர். யாரு? இன்ஸ்பெக்டர் வினோதா. ஐம் சாரி, இங்க யாரையும் கூப்பிட முடியாது. வேற வேலை இல்லை. இந்த பாருமா, நான் மிலிட்டரிக்காரன். எனக்கு பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். இன்னும் 2 minutes தான் இருக்கு. ஓகே சந்துரு, சந்துரு, சந்துரு. ஐயா இப்பதாங்க வெளியே புறப்பட்டு போனாரு. அப்படியா? அவர்கிட்ட படம் ஒன்று வரைய கொடுத்துருந்தேன்.
அதை கொஞ்சம் பார்க்கணுமே. படமெல்லாம் அங்கதாங்க இருக்கு. இருக்கா போய் பாருங்க. தேங்க்ஸ்.
பூர்ணிமா 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 சார் பூர்ணிமா காண தேட சொல்லுங்க சார். ஜஸ்ட் வெயிட் வினோத், சந்துருவையும் அன்னத்தையும் காணல சார். சந்துரு தான் கொலைகாரன். வாட் சந்துரு தான் கொலைகாரனா? என்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவிய சாகடிச்ச. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீயும் உன்ன மாதிரி இரக்கமில்லாத பாவிங்க 3 பேரும் சேர்ந்து என் மனைவிய சாகடிச்சீங்க, கொன்னீங்க. உங்க மனைவிய நான் கொன்னேனா? எனக்கு ஒண்ணும் புரியல சந்துரு. புரியும்படியா சொல்றேன் கேளு. என் மனைவி விபத்துல அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெரிய டாக்டர் வர சொல்றாரு. ஐ அம் சாரி மிஸ்டர் சந்துரு, உங்க மனைவிக்கு இமிடியேட்டா 3 பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. டாக்டர், நான் தான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன். உங்க ரத்தம் அவங்க குரூப்புக்கு மேட்ச் ஆகல. இதை பாருங்க மிஸ்டர் சந்துரு, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் a rare group. துரதிர்ஷ்டவசமா இந்த குரூப் பிளட் எங்க கிட்ட ஸ்டாக் இல்லை. மற்ற ஹாஸ்பிட்டலையும் ட்ரை பண்ணோம், எங்கேயும் கிடைக்கல. இந்த பிளட் குரூப் உள்ளவங்க இங்க அடிக்கடி ரத்த தானம் கொடுக்க வர்றாங்க. அவங்க அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். நீங்க அவங்களை கேட்டு பாருங்க. you will get it. ரத்தம் கிடைச்சிட்டா என் வைஃபை காப்பாத்திடலாமா டாக்டர்? நிச்சயமா. அந்த அட்ரஸ் எல்லாம் அவர் கொடுமா? ஓகே சார். மேடம் மேடம் மேடம், என் பேர் சந்துரு. என் வைஃப் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. உங்க குரூப் பிளட் தான் என் வைஃபுக்கும். ஹாஸ்பிட்டல் அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் தான் உங்க அட்ரஸ் கொடுத்து எப்படியாவது கேளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க உடனடியாக என் கூட புறப்பட்டு வந்தீங்கன்னா என் வைஃபை காப்பாத்திடலாம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எங்க வீட்டுக்காரும் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல பச்சை குழந்தையை விட்டுட்டு என்னால வர முடியாது. மன்னிச்சுக்குங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது என்னங்க? என்ன தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அவசரமா ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். தெரியுமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சந்திச்சோம். அதுக்குள்ள வீட்டு வாசப்பல்ல வந்து கதை தட்டிட்டு நிக்கிறீங்க. ச்சே, கேவலமான ஆளு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியாதான் புரிஞ்சுட்டு இருக்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மேடம் மேடம் மேடம். யாரு? மேடம், என் வைஃப் கார் விபத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. உங்க குரூப் ரத்தம் தேவைப்படுது. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம். பிளட் டொனேஷனா? சாரி சார், இப்போல்லாம் நான் யாருக்கும் பிளட் டொனேட் பண்றது இல்ல. அப்படி சொல்லாதீங்க மேடம். என் வைஃப் உயிரே உங்க கையில தான் இருக்கு. நேரம் காலம் இல்லாம ஏன் சார் இப்படி வந்து தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு சொல்லி தப்பு இல்ல. என் அட்ரஸ் கொடுத்தா மடைங்கள சொல்லணும். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது I'm so கேளுங்க. sorry. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம். Please. மேடம். டிரைவர், வண்டியை நிறுத்து. அம்மா, மிஸ் பூர்ணிமா, மேடம். இவங்களுக்கு நேரம் காலமே கிடையாது. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த நேரத்துல பேப்பரை எடுத்துட்டு வந்து பூர்ணிமா பூர்ணிமான்னு கத்துவாங்களா? ஐயோ, பூர்ணிமா ஊர்ல இல்ல. மேடம், பூர்ணிமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மேடம், வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றாங்களே.
பிஷப் கார்டன் போப்பா, சீக்கிரம் போப்பா டிரைவர். ஏன் சார் நைட்ல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க? அங்க போ இங்க போன்னு தொந்தரவு பண்றீங்களே. கோச்சிக்காத கேகே நகர் கொண்டு போய் விடு. வண்டியில பெட்ரோல் இல்ல, இனிமே எங்கேயும் போக முடியாது. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் விடு ப்ளீஸ். சரியான சாவுக்குறாக்கியா. என் வைஃப்க்கு எப்படி இருக்கு? இன்னும் தியேட்டர்ல இருந்து சாரி, நாங்க பிளட்டுக்காக வெயிட் பண்ணோம், அதுக்குள்ள இறந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என் உமாவை கொன்னுட்டீங்க. நினைக்க எனக்கு ஆத்திரம் வந்தது, ரத்த வெறி பிடிக்க ஆரம்பிச்சது. என் உமாவுக்கு ரத்தம் கொடுக்க மருத்துவங்களை எல்லாம் ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டேன். துடிக்க கொலை பண்ண. நீதான் பூர்ணிமாங்கிறது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ உன் கதையை முடிச்சிருப்பேன். தப்பு பண்ணிட்டேங்க சந்துரு, தப்பு பண்ணிட்டேங்க. இத்தனை பேரையும் கொலை பண்ணதுல நியாயமே இல்ல. ஏன்னா உங்க மனைவிய கொன்னது வேற யாரும் இல்ல, நீங்கதான், உங்க குடிதான். விபத்து நடந்தது என்னமோ என்னாலதான். ஆனா அப்ப கூட அவளை காப்பாத்த எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது. அதனாலதான் அந்த ராத்திரியில நான் வீடு வீடா ஏறி இறங்கினேன். யாராவது ஒருத்தர் மனசு வச்சிருந்தாலே உமாவை காப்பாத்திருக்கலாம். சந்துரு, என்ன மட்டும் நீங்க சந்திச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணிருப்பேன். ரத்த தானம் பண்றத ஒரு பெரிய சேவையை நினைச்சிட்டு இருக்கிறவனா, ஊர் பேர் தெரியாது எத்தனையோ பேருக்கு ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். என் பிறந்த நாள் அதுவுமா இன்னைக்கு காலையில் நான் கோயில் கூட போல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஒரு நோயாளிக்கு ரத்தம் கொடுத்தேன். வேண்டாம், நீங்க என்ன நம்ப வேண்டாம். நான் உங்களை தடுக்க விரும்பல. உங்க கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. சாகர பாக்கியம் போது எனக்கு கிடைக்கட்டும். Go ahead. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா. சார் கழுத்து பிடிச்சு இருக்கிறான். ஷூட்டிங் சார், ஷூட்டிங் மைசி.